சிவபெருமான் சரி அது இருக்கட்டும்னு சொல்லி மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்கிறாரு, நாராயணரே, அடிமுடி காணாத என் லிங்கத்தின் அடியை காண வராக வடிவம் எடுத்து புறப்பட்டீங்களே, அடியை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்க, அதற்கு நம்ம மகாவிஷ்ணு, இல்லை நமச்சிவாயரே, எவ்வளவோ முயற்சித்தும் என்னால் அடியை காண முடியவில்லைன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரம்மதேவரை பார்த்து, பிரம்மதேவரே, அன்னப்பறவை வடிவம் எடுத்து என் லிங்க ரூபத்தின் முடியை பார்க்க போனீங்களே, முடியை பார்த்துட்டீங்களான்னு கேட்க, அதற்கு பிரம்மதேவர் சிறிதும் தயங்காது, ஆமாம் மகாதேவரே, இந்த ஜோதிலிங்கத்தின் நுனியிலிருந்து தான் இந்த மலரை எடுத்து வந்தேன். உங்களுக்கு நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் இந்த மலரை வேணும்னா கேட்டுக்கங்கன்னு சொல்றாரு. அதற்கு அம்மலரும், ஆமாம் மகாதேவரே, இந்த ஜோதிலிங்கத்தின் நுனியை பிரம்மதேவர் பார்த்துதான் அங்கிருந்து தான் என்னை எடுத்து வந்தார்னு சொல்றாரு. இதை கேட்ட சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே, பிரம்மதேவரே, இந்த தாளம்பூ மலர் என் லிங்கத்தின் நுனியிலிருந்து தான் வந்தது என்பது எனக்கு தெரியும். நான் கேட்டதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என நினைக்கிறேன். நான் லிங்கத்தின் நுனியை காண சென்ற பிரம்மதேவராகிய நீங்கள் இந்த லிங்கத்தின் நுனியை பார்த்தீர்களான்னு கேட்டேன்னு சொல்ல, அதற்கு பிரம்மதேவர் சொல்றாரு, சிவபெருமானே, நுனியை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு தான் நினைச்சிட்டு போனேன். ஆனா என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் இந்த மலரை பார்த்தேன். இந்த மலர் இந்த ஜோதிலிங்கத்தின் நுனியிலிருந்து தான் வருவதாக சொல்லவும், மகாவிஷ்ணு அடியை பார்த்துட்டு வந்து, நாம மட்டும் நுனியை பார்க்காம போனா நல்லா இருக்காதுன்னு தான் நுனியை பார்த்துட்டேன்னு பொய் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட மகாவிஷ்ணு, பிரம்மதேவரே, நீங்கள் போய் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல, சிவபெருமானும் கோபத்துடன் நம்ம பிரம்மதேவரை பார்த்து, இனி இந்த பூலோகத்தில் உங்களுக்கென்று தனியாக ஒரு கோவிலோ உங்களுக்கென்று தனியாக ஒரு வழிபாடோ கிடையாதுன்னு சொல்லி, நீங்கள் கூறிய பொய்க்கு நான் கொடுக்கும் சாபம் இதுன்னு சொல்லிட்டார். சிவபெருமான் கொடுத்த சாபத்துல அதிர்ந்து போய் நிற்கிறாரு பிரம்மதேவர்.